அனைவருக்கும் வணக்கம். பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். இது வந்து பச்சை பயிர்லையும் செய்யலாம், இந்த மாதிரி உடைச்ச பருப்புலையும் செய்யலாம். இது வந்து உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்கும், வயிறு புண்ணுக்கெல்லாம் நல்லது. பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை தனியாக வறுத்து எடுத்துக்கணும். இனிப்பு தேவையான அளவு வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் எடுத்துக்கலாம். கருப்பட்டி வந்து 150 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். தேங்காய் பூ 1/4 கப், தேங்காய் பாலாவும் எடுத்து சேர்த்துக்கலாம். ஏலக்காய், சுக்குத்தூள் கொஞ்சம், முந்திரி, திராட்சை இது தனியாக வறுத்து சேர்த்துக்கணும். முந்திரி திராட்சை வறுக்க கொஞ்சமாக நெய், தேவையான அளவு பால், 1 டம்ளர் அளவு பால் எடுத்திருக்கேன். முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சமாக நெய், இதே இதில் இந்த பாசிப்பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். நெய் சேர்க்காம வறுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் இருக்க நெய்யில் சேர்த்து வறுத்துக்கிறேன். பருப்பு நல்லா செவந்துருச்சு, எடுத்துடலாம். ரொம்ப கருக வறுத்துடக்கூடாது, இந்த மாதிரி செவக்க வறுத்தா போதும். இப்போ அதை அலசிட்டு குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுக்கணும். அலசி குக்கரில் எடுத்திருக்கேன். 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கொலைய வேக வச்சு எடுத்துக்கணும். சுத்தமான கருப்பட்டி வெல்லம்னா அப்படியே சேர்த்துக்கலாம், இருந்தாலும் கரைச்சி வடிகட்டிக்கிறேன். சுத்தமான கருப்பட்டி இல்லைன்னா பாலில் சேர்த்தோன்னா முறியவும் செய்யும். தேவையான அளவு ஒரு பாத்திரம் வச்சுக்கணும். இதில் வந்து பால் சேர்த்து காய வைக்கிறேன். பால் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். தண்ணிக்கு பதில் வெறும் பால் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். பருப்புலையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். குக்கரில் சேர்த்து வேக வைக்கிறதுனால பிசிறி அடிக்கும், அதனால தனியாக சேர்க்குறேன். நான் வீடியோக்காக இந்த மாதிரி காட்டுறேன். குக்கரில் வறுத்து அதிலே வேக வச்சு அதிலே பாயாசம் செஞ்சிடலாம். நிறைய பாத்திரம் எடுக்க வேண்டியதில்லை. பருப்பு நல்லா கொலைய வெந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்றேன். இப்போ வேக வச்சா பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். ரொம்ப அதிகமான தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து கலக்கணும்னா கெட்டியாயிரும். கொஞ்சம் இலக்கமாகவே தான் வைக்கணும், சூடு ஆறுனதும் ரொம்ப கெட்டியாயிரும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு இறக்க போயில இனிப்பு சேர்த்தா போதும். சுத்தமான கருப்பட்டி இல்லைன்னா முறிஞ்சிரும், பால் திரண்டு வந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இனிப்பு சேர்த்தா போதும். பாயாசம் நல்லா தண்ணியை வேணால் நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம், கெட்டியை வேணால் தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கணும். பால், சர்க்கரை, தண்ணி அளவெல்லாம் சேர்த்து மொத்தம் 5 டம்ளர் அளவு சேர்த்துருக்கேன். ஏலக்காய் சுக்கு சேர்க்குறேன். தேங்காய் பூ, சுவை அதிகம் வேணால் நெய் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். வடிகட்டி வச்சிருக்க பாகு, முந்திரி திராட்சை நல்லா கலந்து விடணும். கொஞ்ச நேரத்தில் நல்லா கெட்டி ஆயிரும் அது. இப்போ சுவையான சத்தான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்குள்ள இந்த பாயாசம் வச்சிடலாம். பாசிப்பருப்பு வேகிறது மட்டும்தான் நேரமாகும். பாசிப்பருப்பு வந்துருச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இந்த பாயாசம் ரெடி பண்ணிடலாம். உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். டம்ளரில் எடுத்து சாப்பிட்றதுனா கொஞ்சம் தண்ணியாக தான் அந்த பாயாசம் வைக்கணும். இலையில அந்த மாதிரி சாப்பிட்றதுனா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கலாம். இது அப்படியே சூடாகவும் சாப்பிடலாம், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி இருக்கணும். நன்றி.